Daily. Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பத்தூரில் மாணவன் மர்ம மரணம் தொடர்பாக உறவினர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மாணவனின் சடலம் வைக்கப்பட்டுள்ள அரசு மருத்துவமனை வளாகத்தில் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நித்யானந்தன் இணைப்பில் இருக்கிறார். நித்யானந்தன், வணக்கம். அந்த இறந்த மாணவருடைய உறவினர்கள் தரப்பில் என்னென்ன விஷயங்கள்லாம் முன்வைக்கப்படுது? கூடுதல் விவரம் என்ன? கண்டிப்பாக. அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த கொத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த சின்ன தம்பி, இவரது மகன் முகிலன். இவர் திருப்பத்தூர் பகுதியில் உள்ள அரசு நிதியுதவி பெறும் டோமினிக் சாவியோ மேல்நிலைப் பள்ளியில் மாணவர் விடுதியில் தங்கி 11ஆம் வகுப்பு படிச்சுட்டு வந்தாரு. இந்த நிலையில மாணவன் கடந்த 1ஆம் தேதி பார்த்தோம்னா காலை பள்ளிக்கு வராத காரணத்தால ஆசிரியர்கள் பெற்றோருக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இதன் பேர்ல பார்த்தோம்னா பெற்றோர்கள் பள்ளிக்கு மகன் எங்க என்று கேட்டு மாயமானதால திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்தில் மகன் மாயமானது குறித்து புகார் கொடுக்குறாங்க. இந்த நிலையில அதே பள்ளியில் உள்ள கிணத்துல மாணவன் மர்மமான முறையில உயிரிழந்து இருக்கிறாரு. இந்த நிலையில அந்த மாணவனுடைய உடலை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனையாக கொண்டு வந்தாங்க. அப்போது பார்த்தோம்னா முகிலனுடைய அக்கா சத்யா என்பவர் வழக்கறிஞர் என்பதால பல்வேறு கோரி, அதாவது பார்த்தோம்னா என்னுடைய எப்படி உயிரிழந்தாரு, அதே போல அந்த மீட்டு சென்ற வாகனத்தின் முன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. மேலும் அந்த பள்ளியின் பாதையாரை கைது செய்ய வேண்டும் என கூறி திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையின் முன்பு திருப்பத்தூர் நகர செயலர் அதிமுகவை சேர்ந்த நகர செயலர் டிடி குமார் தலைமையில் பார்த்தோம்னா ஒரு 50க்கும் மேற்பட்டவர் பள்ளியை மூட வேணும், முகிலன் சாவிற்கு நியாயம் கிடைக்கணும். மேலும் பார்த்தோம்னா இந்த தம்பி முகிலனுடைய இறப்பில் சாவில் மர்மம் இருக்குது. மேலும் பார்த்தோம்னா அந்த பாதிரியாரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அது மட்டும் இல்லாத தற்போது பார்த்தோம்னா திருப்பத்தூர் நகர காவல் நிலையம் முன்பு உள்ள கிருஷ்ணகிரி வழியாக செல்லும் திருப்பத்தூர் செல்லும் சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டு வராங்க என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நித்யானந்தன். Taste the Daily. Taste the Daily.